ஹலோ ஆல், இன்றைக்கி அம்மம்மா கிச்சனில் ப்ரான் கறி வைக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதில் ஒரு குழிக்கரண்டி அளவு வெங்காயம் எடுத்துக்கலாம். 1.5 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் நல்லா கீனி வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். குழம்பு ஆல்ரெடி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். நல்ல ஒரு கைப்பிடி அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதில் அரை மூடி தேங்காய், அதில் வந்து 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு வச்சு அரைச்சி அதையும் நல்லா சேர்த்து கரைச்சிருக்கேன். இதில் வந்து 5 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் ப்ளைன் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கரைச்சிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அப்படியே ரெடி பண்ணி வச்சாச்சு குழம்ப. இப்போது ஆயில் வந்து கடலெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி தாளித்தா போதும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவடகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேன் நல்லா சூடாகிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். கடலெண்ணெய் ஊற்றின உடனே நல்லா புகையுது. ஏன்னா பேனும் நல்லா காஞ்சிருக்கு, அதனால தான் நல்லா புகையுது. இப்போ வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். வடகம் போட்டு தாளித்த உடனே நல்லா படப்படன்னு வெடிக்கும். அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா ஒரு குழிக்கரண்டி ஆனியன் போடுறேன் நான். எக் புர்ஜியும் நான் இன்றைக்கி பண்ணுறதுனால அதனால் ஆனியன் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையானது ஒரு குழிக்கரண்டி ஆனியன் போட்டு நல்லா வதக்கினா போதும். கூட பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். இப்போது ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டு தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளியை நல்லா ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல வெஜிடபிள்ஸ், அதுலேயும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரான் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ப்ரான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ வெஜிடபிள்ஸோடு போட்டு வதக்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 kg ப்ரான். அதை வாங்கி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 1/2 kg ப்ரான் கிடைக்கும். இது நல்லா டைகர் ப்ரான்ஸ், நல்லா பெருசாக இருக்கும். நல்லா குழம்பு இதில் வச்சா குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை வெஜிடபிள்ஸோடு சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். ப்ரான்ஸு இதை ப்ரான் வந்து நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் தண்ணி விடும். அந்த தண்ணியும் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு இதில் சேர்த்தா குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ப்ரான்ஸ் வந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரமாக வெயிட் பண்ணோம்னா நல்லா தண்ணி நல்லா வெளில வரும். இப்போ ப்ரான்ஸ்லேருந்து நல்லா தண்ணி வெளில வந்துருச்சு. இந்த வாட்டர் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வாட்டர்லாம் ஓரளவுக்கு அப்சர்வ் ஆகிருக்கு. இந்த நேரத்தில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு வந்து இந்த ப்ரான்ஸ் வெஜிடபிள்ஸில் வந்து நல்லா நம்ம சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக நல்லா குழம்பு வந்து இதில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு குழம்பு இறக்கிட்டா குழம்பு நல்லா செட் ஆகிடும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நான் குழம்பு மூடி 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ குழம்பு நல்லா திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதித்து நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நமக்கு தேவையான நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ குழம்பு ரெடி. நம்ம சாப்பிட்லாமா? சூப்பர் டூப்பரான ப்ரான் கறி ரெடி ஆகிடுச்சு.
நீங்களும் இது போல் செஞ்சு உங்கள் வீட்டில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளீஸ் do like this video, share and comment. Thanks for watching this video.